கரூர் கூட்ட நெரிசல் துயர சம்பவம் இன்னும் முடிவடையவில்லை. அதற்குள் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த பிரபாகரனிடம் பேரம் பேசப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த தகவல் வெளிவந்ததற்கு பிறகு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த சம்பவத்தில் தனது தங்கை மற்றும் மாப்பிள்ளையை இழந்த பிரபாகரன் உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் அதிர்ச்சியாக திமுகவின் ஒன்றிய செயலாளர் ரகுநாதன் அவரிடம் 20 லட்சம் ரூபாய் பேரம் பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வழக்கை திரும்ப பெறச் சொல்லி அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறியதாகவும் பிரபாகரன் தெரிவித்துள்ளார். இந்த தகவல் வெளியாகியவுடன் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இதே விவகாரம் குறித்தும் உச்சநீதிமன்றத்தில் திமுக தரப்பு வாதாடிய போது பெரும் தோல்வி அடைந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு மீண்டும் அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. வணக்கம், நான் தான் பிரபாகரன் பேசுறேன். போன 27ஆம் தேதி விஜய் பிரச்சார கூட்டத்துக்கு நான், என் பாப்பா, என் மாப்பிள்ளை 3 பேரும் போனோம். போனதில் 2 பேர் இறந்துட்டாங்க. எப்படி இறந்தாங்க, எதனால் இறந்தாங்க எப்படின்னு எனக்கு தெரியல. அதனால் பார்த்தீங்கன்னா நான் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு நானாகவே பார்த்தீங்கன்னா தான் கேஸ் கொடுத்தேன். இப்போ நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா டிஎம்கேலேருந்து ரகுநாதன் சொல்லிட்டு ஒன்றிய செயலாளர் அவர் இந்த மாதிரி 20 லட்ச ரூபா பணம் தரோம், வேலை வாங்கி தரோம், அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேஸ் வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. நான் சரின்னு சரி நான் கேட்டுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா காலையில் நியூஸில் இந்த மாதிரி போகுது, பிரபாகரன்றவர் இந்த மாதிரி கேஸே ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போகுது. நான் தான் கேஸ் ஃபைல் பண்ணேன். இந்த மாதிரி என் பேர் தான் போடுறாங்க. பிரபாகர் எல்லா கேஸ் கொடுத்ததே தெரியாத மாதிரி போடுறாங்க. அதனால இவங்க இந்த மாதிரிலாம் பண்றவங்க வேற என்ன வேணாலும் பண்ணலாம். நானும் எங்க அம்மாவும் மட்டும்தான் இருக்கு. இப்போ என் குடும்பத்தில் எனக்கும் எங்க அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும். இவங்க இதெல்லாம் பண்றவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. எனக்கு எங்க அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும். அதுக்கு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு தான் உத்தரவு. அது எனக்கு சொல்ல தெரியல, நீங்க தான் பார்த்து பண்ணிக்கணும். நன்றி, வணக்கம்.